கமருதீன் வந்து இன்றைக்கி லைவில் அவரோட ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணார். அவருக்கும் நிறைய ட்ராமா இருந்திருக்கு. நான் பார்க்கும்போது அவரெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் நார்மலாக வளர்ந்த பையன் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா எப்போவுமே கலகலன்னு சிரிச்சிட்டு இருக்கிறதுனால. பட் அவர் நிறைய ட்ராமா ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட்டே அவங்க அப்பாவுக்கும் அம்மாக்குமே 30 வருஷத்துக்கு மேலே வயசு வித்தியாசம் இருந்திருக்கு. இருந்து தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே சின்னவங்க. ஸோ எவ்வளோ பெரிய ஆள் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு பாருங்கள். தினசரி அவங்க அம்மாவை வந்து போட்டு அடித்து உதச்சி இந்த மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் வருஷம் முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இறந்து போகிற தருவாயில் வந்து அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க, நான் நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் இவ்வளோ தப்பு பண்ணியிருந்திருக்கக்கூடாதுங்கிறத ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பா ரொம்ப கோவக்காரரானனால அந்த கோவம் மட்டும் இவருக்கு வந்து ஜீன்ஸ்லேயே ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கும் அந்த கோவம் வரும் போல இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் இப்போ ரீசெண்டாக லங் ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க வந்து இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க எல்லாமே செஞ்சுருக்காரு. காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர் கொஞ்சம் ஃபினான்ஷியலி நல்ல வெல் ஆஃப் போல இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இவரை போட்டு அடிச்சிருக்காங்க. நீ என்னடா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தான் உனக்கு பணம்லாம் கொடுக்குறேன்ல, ஸோ நான் உன்னை எவ்வளோ வேணால் அடிக்கலாம், நீ எனக்கு அடிமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அது இவரை ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அப்புறம் இன்னொரு இன்ஸ்டன்ஸில் வந்து அவங்க அம்மா அவருக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை போட்டுட்டு இவர் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அங்கே வந்து அவர் HCL எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்புறமா இவரும் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்த பணத்தெல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நிறைய நஷ்டமாயிடுச்சு. ஸோ அந்த நஷ்டத்தை அடிக்கிறதுக்கு எப்படி பண்ணலான்னு யோசிச்சு ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்து இவர் கண்ணு முன்னாடியே விழுந்து இறந்து போயிட்டாங்க. அதில் இவர் தான் மர்டர் பண்ணிட்டாரோன்னு இவரை சந்தேகப்பட்டு வந்து போலீஸ்லாம் பிடிச்சிட்டு போயிருக்கு. கடைசி எப்படியோ இவர் பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வார்னிங்லாம் கொடுத்து இவர் அனுப்பிச்சிருக்காங்க. அதனாலேயே கூட ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காரு. அப்புறமா கொஞ்சம் தண்ணியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் IT கோர்சஸ்லாம் படித்து ஒரு IT வேலையில் சேர்ந்திருக்காரு. நல்ல வேலையில் இருந்திருக்காரு. இருந்தாலும் சினிமா தான் அவரோட பேஷனுங்கிறதுனால சினிமாக்கே வந்திருக்காரு. அப்போ விஜய் டிவியில் சான்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அதோ ஒரு பொண்ணை கொஞ்சம் வருஷம் லவ் பண்ணியிருக்காரு. அது ஃபெயிலியர் ஆக போய் சினிமாவில் சீரியலில் கூட இருந்த ஆர்டிஸ்ட்டை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு போல இருக்கு. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. நம்ம மகாநதி சீரியலில் இவர் நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி எதுவும் சீரியல் நடிச்சிருக்காரான்னு நான் ஃபாலோ பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஆர்டிஸ்ட் லவ் பண்ணேன், இப்போ அவங்க கூட அதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் கமருதீனோட ஸ்டோரி. நீ வந்து சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. விஜய் டிவி எனக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரோட கதையை சொல்லி முடிச்சிருக்காரு. ஸோ யாரையுமே அவங்களோட ஃபேஸோ இல்லை அவங்க ஜாலியாக இருக்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது போல இருக்கு அவங்க லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.